தந்தனே நானே தாளையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா உந்தன் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா தாளையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா பக்குவமாய் குணமிருக்கு குணமிருக்கு ஆனழகு சேர்ந்திருக்கு கண்ணையா கண்ணையா இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா
சரி இந்த திருப்பலி இருந்தாடுறா எங்க பீவாத்த காணா செத்துக்கு போயிடுச்சு சார் என்னையா ராமதாஸ் ஆ பழைய நினைவுகளை நினைவு ஊற்றுகள் என்னவா பாகத்திருவிழி சிவாஜி எல்லாம் எனக்கா வண்டியா நீங்க அப்படியே எம்ஜிஆர் மாதிரினா நான் சரோசா தீர் மாதிரி நம்ம 2 பேரும் செய்யாமங்கள முக்கத்துல உட்கார்ந்து அவன் அந்த அம்மாவையும் கொண்டுட்டேன் இப்பதான் இறந்து வச்சு என் பேரை சொன்னாலும் உனக்கு எப்படி இருக்கு சரோஜா தேவி சொன்ன ஆமா ஒரு மாதிரி தான் ஆகுது வந்தவனே சுடுகாடு நல்லா பேசியா உன் காலில் விழுந்து கும்பிடுறேன் என் சம்பளத்தையாவது உனக்கு கொடுக்குறையா இன்னும் இனிமே அப்படி பேசாத ராமதாஸ் இன்னும் ஒரு வீடு கட்டாதா நீங்க சரோஜா தேவின்னு சொல்றாங்க உன் கோணம் கொஞ்சம் மூடுறா முதல்ல இனிமேத்தான் பார்க்கணும்னு ஒரு முடிவுல இருக்கிறேன் அதனால ராமதாஸ் மாமா இன்னைக்கு எங்க போறாங்க காவலுக்கு போறோம் காவலுக்கு போறதுக்கு முன்னால யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு இந்த சென்மத்துல உனக்கு எந்திரிக்காது அப்படியே தான் கிடக்கும் அத பத்தி நீ பேசவே கூடாது நீ மனசு வச்சா நான் மனசு வச்சா அதனால காவலுக்கு பொறுத்தோம்னால என் மனசுல உங்களை ஆசையை சொல்லாம இருக்கு ராமதாஸ் ஐ லவ் யூ சொல்லு பாப்போம் இப்படியா அப்ப இது என்ன இப்படி சொல்லணும் ஆட்டு இது சோமாசாடா இப்படி சொல்லணும் மூடிக்கிட்டு வாசி ஒரு பொம்பளைய விட்டுறாத இப்படி சொல்லி சொல்லி ஒருத்தி என்ன ஈஸி அங்கங்க வைக்கிற ட்ரௌசர் போட்டிருக்கியா இல்லையா நீ பாவாடை ஊத்திருக்கியா என்ன அதோட போய் முஞ்சிடாம மாலை கருக்களில் சோலை கருங்குயில் பாடுதோ சோடி கோயில் உள்ள பாடி பறந்தது மாலை கருக்கள்
ஏன் பாடுற எதுக்கு பாடுற உங்க ஞாபகத்துல தானே பாடுறேன் உங்க ஞாபகத்துல மட்டுமா பாடுறேன் யாழ் வீரத்தேவை ஞாபகத்திலையும் பாடுறேன் என்னடா அது கண்ட கண்ட இடத்துல எல்லாம் ஈசை வச்சுக்கிட்டு கிடக்கு. நல்லா மூடிக்க. சிவனேன்னு பாவடை அவுத்து விட்டு போகலாம் ஒழுங்கா மாதிரி பஞ்சாரத்தை மூடிக்க. என்ன இப்படி பேசுறீங்க உங்கள் நினைச்சு ஓடா தேயிரு ஆனா நீ என்னை கண்டுக்க நக்குறது உன் வேலை ஏன் வேலை கிடையாது இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது இந்த வண்ணமயில் அதனால் தென்னியது போலே பூச்சூடுது குத்தால குழுமையில் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை ஏதோ இல்லை மாமனோட இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது அக்காளி மகளுக்கு கேட்டதை நான் கொடுத்தேன் மனசில் பல்லாறு கிழக்கு ஆசையை நான் முடித்தேன் அந்த சொல்லாத உணர்வு போனோம் திரிவோனோம் நீளமாகும் கல்யாண கனவுகள் யாவும் வந்து சேரும் நீளமாகும் எப்போது ஒருவனை எண்ணி தவித்தேன் இப்போது நான் அதை கண்டுபிடித்தேன் சொல்ல மாட்டேன் ஏதோ இல்லை மாமனோட இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது பொன்னான நகைகளும் மாலையும் பூத்திருப்பேன் அந்த பொல்லாத உணர்வுகள் எல்லாம் சுமப்பேன் கல்யாண கனவுகள் யாவும் எப்போது ஒருவனை எண்ணி தவித்தேன் இப்போது நான் அதை கண்டுபிடித்தேன் சொல்ல மாட்டேன் ஏதோ இல்லை மாமனோட இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே சுடுது குத்தால குழுமையும் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல மாட்டேன் ஏதோ இல்லை மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போல் பூச்சூடுது. மாமா வருவாரு வந்தாருன்னா சார் ஆஹா எங்கோ மன வீசுதே அப்பா காட்டுக்கு போக சொன்னாரு கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொன்னாரு வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும் காத்தல்னா தெரியுமா மாப்ள கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல் இடையில தள்ளுறதெல்லாம் அறத்தல் குறத்தல் தான் சானா என்ன ஈச கண்ட கண்ட இடத்துல எல்லாம் முக்கிதான் என்ன செய்யணும் உள்ள கைய விடவா ஒன்றும் பயப்படாத இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க நீ தயவு செய்து இது போனா பிரச்சனை இல்லை வேற எதுவும் போனா தான் பிரச்சனை நீ எவ்வளவு வீசல் போனாலும் நான் கையை விட்டு எடுத்துறேன் நீ பயப்படாத விடிகிற வரை இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு வாழக்கூடிய உயிர்னா இதுதான் இதுதான் செத்தோடத்துல போயிடும். செத்தடத்துல போயிடும். அதனால எங்க அப்பா பூரா மாண்டுரும். எங்க அப்பா நம்பிராஜ் அவங்ககிட்ட வந்தாரா வந்து என்ன சொன்னாரு லைட்டையாவது ஆஃப் பண்ணுங்கப்பா எப்பா என்னே போடவா ஃபோக்கஸை ஆஃப் பண்ணுங்க கெட்டி இருக்கு. இருட்டுக்குள்ள பாருங்க நல்லா இருக்குல்ல ஏ பீவாத்து
வா போவோம் வா இருட்ட சாணுவா வா எனக்கு இது வராது கண்ணு வெட்டாதான் விடுவோம் இது விட்டாது ஈசல் போய் எண்ணெயில் விட்டாது எண்ணெயில் விட்டு இது வந்து என்னைக்கும் ஈசல் வராது அது ஒட்டாது இந்த தண்ணி தான் ஊற்றி வைக்கணும் தண்ணி ஊற்றி வச்சா தான் அதில் விழுகு ஒரு வட்டையில் சரி அப்பா மாமா வா சொல்லுங்க மாமா காதல அப்பா காட்டுக்கு போக சொல்லிட்டாரு சொல்லிட்டு ஆமா நம்ம 2 பேரும் காதல் பண்ணா நல்லா நல்லா இருக்காது இருக்காது. அதனால தங்கச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் உன்னை நான் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆமா உங்க வீட்ல இருந்து எனக்கு சீர்லாம் கொடுப்பாங்க ஆமா அதிரசம் முறுக்கு தீபாவளி தலை தீபாவளி தலை தீபாவளி நம்ம 2 பேருக்கு இந்த பிள்ளை வாய் வச்சு ஊதுறதுக்கு உங்க வீட்ல இருந்து ஒரு அப்பாச்சி வண்டி ஒரு வாஷிங் மிஷின் ஒரு பிரிட்ஜு ஆமா ஒரு அண்டாவுல அதிரசம் ஒரு அண்டாவுல முறுக்கு அப்புறம் சீனி வெடி பாக்கெட் 4 அணுகுண்டு 2 பாக்கெட்டு உன் குண்டு முதல்ல தெரிச்சிராம பாத்துக்க என் குண்டு தெரிக்கிறது இருக்கட்டும் உன் புஷ்வானம் தெரிச்சிடாம சொல்லுங்க மாமா அது போகட்ட இந்த அண்டாவுல அதிரசம் முறுக்கு எதுக்கு கொடுக்குறா தெரியுமா எதுக்குங்க மாமா ஒரு தார் வாழைப்பழமும் கொடுப்பாங்க அன்னைக்கு சீர் கொண்டு வர்றது யாரு தெரியுமா உங்க அண்ணன் ராமதாஸ் தான் அண்ணனா எனக்கு மாப்பிள்ள கணவர் அவர் இல்லம்மா இப்போதைக்கு அண்ணன் தான் வேணும் நான் போன பின்னாடி அவன் அது நினைக்கிறாரு காப்பா கட்டிக்கிட்டு என் சட்டியை தூக்கி இங்க அண்டாவில் அதிரசம் வரும்னு பார்த்தா பச்சை தண்ணி வந்திருக்கு இருக்கட்டும் பரவாயில்ல அதனால இருக்கட்டும் நம்ம செஞ்சுட்டு குளிச்சுக்கரலாம் ஆமா ஹேய் இல்லைம்மா தொழில் பண்ணிட்டு குளிச்சுக்கரலாமுங்கிறேன் இந்த அதிரசம் எதுக்கு தெரியுமா எதுக்கு மாமா அந்த அதிரசத்தை சாப்பிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம 2 பேரும் இனிப்பா வாழணும் முறுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க எதுக்கு நீ புருஷனை எதிர்த்து பேசினீண்டா சனி மூலையில வச்சு நொறுக்கிறதுக்கு தான் முறுக்கு நொறுக்கிறதுக்கு ஆமா ஆமா உடனே நீ செம்புல பாலை கொண்டு வருவேன் நான் சோபா கட்டில உட்காந்துருப்பேன் எத்தனை லிட்டர் பால் அப்படியே 5 லிட்டர் பாலை என் செப்புல ஏந்திக்கிட்டு வருவேன் 5 லிட்டர் மசுறு வரும் அரைக்கு அப்படி கூட வராது அப்படியே பெட்டில் பார்த்துட்டே போயிருவேன் பாதி பாலை குடிச்சிட்டு பாதி பாலை உங்ககிட்ட குடிப்பேன் ஏய் சானா நீ பசிக்குதுமா மாம்ப ஆமா. எனக்கு மனசு கேட்காது என் பழத்தை தூக்கி வாயில ஒரு தள்ளுவேன். சூம்பி போன படத்தை கொண்டே ராமராஜ் வாயில வை நான் ஏற்கனவே வச்சிட்டேன் நன்னாட்டு வாழைப்பழத்தம்மா, உன் கையை பிடிப்பேன் ஆம்பே நீ கொஞ்சம் மேல உடிப்பேன் ஆமா ஊம்பே ஆமா 1 வருஷம் கழிச்சு ராமதாஸ் மாதிரியே புள்ள பிறக்கும் ஆஞ்சநேயர் மைக் செட் ஓனர் மாதிரியே பிள்ளை வரும் ஏய் அங்க போற அவர் தான் நம்ம முதலியாருக்கு மைக் ஏய் செட் சானா கட்டுவார் எங்க ஐ லவ் யூ சொல்லு பாப்பா ஐ லவ் ஏய் அம்மா வராங்க அம்மா வந்தா தப்பா பேசக்கூடாது ஆஹா. அள்ளிக்கண்ணே மா ஆமா ஏமா அம்மா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. நம்ம பண்றத பார்த்தா அதுக்கு ஏதாவது நோக்கம் வந்துரும் நம்ம 2 பேத்துக்கு அம்மா தவறு இல்லாத நேரம் நம்ம ஈசல் மாதிரி உள்ளது முழங்கி நம்ம 2 பேத்துக்கு
தவறான எண்ணங்கள் இந்த காலத்துல வரவே வராது. அம்மா இருக்கிற நேரம் உன் முகத்தை வெடி வச்ச நரி மாதிரி வச்சுக்கிறேன். ஓ முகம் மட்டும் எப்படி இருக்கு? மூஞ்சி 2 பேர் முகரையும் அப்படி இருக்கமா? வாங்கம்மா வாங்கம்மா. அடுத்த வருஷம் வைப்பாங்க. அண்ணா வணக்கம் அண்ணா. மங்களமாக இருப்பாயம்மா. அண்ணா ஆமா. இன்னைக்கு அப்பா வந்து என்ன ஒரு பொறுப்பை வந்து ஒப்படைச்சிருக்கிறார். நேற்று வியாழக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமாண்ணா ஆமாண்ணா. நம்ம 3 பேத்தையும் காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு. ஆமா காவலுக்கு போய் கண்ணுங்கிறதுவா காவல் பார்க்க சொல்லி இருக்கிறார். காவல் பார்க்க சொல்லிட்டு அப்பா போயிட்டாரு. எங்கே போனார்? நான் வளர்த்த என் சாமி சீமானா. அப்பா அம்மாட்ட போயிட்டாரு. அப்புறம் காட்டுக்கு அனுப்புன விஷயங்களை சொல்றது. ஆமா அதனால தேடுவாங்கல்ல அம்மா வந்து நம்மள காணணும்னு விஷயத்தை சொல்லணும்ல. கண்ணுங்கிறதான் பேசிக்கிட்டே நம்ம வந்து நந்தவனத்துக்கு அப்படியே என்னம்மா 2 லோன் வீடு கட்டி இருக்காரு. வாங்க மாப்பிள்ள. சானா பறவை வெட்ட வந்தோம்னா நம்ம 3 பேர் சேர்ந்து ஈஸியா விரட்டிட்டு கிடக்குறோம். ஒரு வீட்டுல நீனும் ராமதாசும், ஒரு வீட்டுல நானும் வெற்றி வேலும். ஆமா அந்த 2
நீ இன்னொரு வீட்டுல 2 பேரும் அவங்க சேராச்சு மாதணும். அடே 15 வாங்கிக்கடா ஏற்பாடு பண்ண. 15 வாங்காமே ஏற்பாடு பண்றேன் நீ மாப்பிள்ள. கை முன்னாடியே கடன் சொல்றவன் எனக்கா செலவு பண்ண நீ போற? என்ன நான் அனுப்புனாலும் தூங்கிடுவேன், அனுப்பாட்டாலும் தூங்கிடுவேன். ஆமா, அதனால இன்னைக்கு எடுத்து வந்த உடனே என் மனசு ஒரு இடத்துல கிடக்குதுல. அப்படித்தானா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொண்டாடணும் போல் இருக்கு. வந்தது காவல் வேலை பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. சின்ன பிள்ளைலாம் அவன் சேர்ந்து இருக்கு, ஆடி பாடி அப்புறமா காவல் வேலை பார்ப்பான். ஆமா. எப்படி இருக்கு தெரியுமா என் மனசு? அப்படி இருக்கு. இந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கா? இந்த பிள்ளைக்கு அப்படியே தான் இருக்கு. எப்பவுமே அப்படியே தான் இருக்கு. என்னன்னு தெரியலையே. அதே மாதிரி தான். நானும் பார்த்த மட்டுக்கு பார்த்துட்டு இப்படித்தாப்பா இருக்கு. ஆமா, நான் கூட சொன்னேன் அப்போலா மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி சாப்பிடுமான்னு. மனசும் மனசும் சேர்ந்தாச்சு பூமாலதா மலர்கள் முழுதும் கீழாச்சு யாராலதா பாட்டு பாட்டு கூத்தாச்சு பாடி பாடி நாளாச்சு பாட்டு பாட்டு கூத்தாச்சு பாடி பாடி நாளாச்சு சிறகிகள் முளைத்தது இதயம் மனசும் மனசும் சேர்ந்தாச்சு பூமாலதா மலர்கள் முழுதும் கீழாச்சு யாராலதா. இதயம் முந்தல் கூடும் இதுதான் காதல் காவியம் கிளியில் ஓடும் கடிதேன் பாடும் இதுதான் காதல் காவியம் இதைக்கு வரிகள் தேடி காலம் போடணும் வெள்ளிக்கும் கவிதை பாட நேரம் வந்தது மனசும் மனசும் சேர்ந்தாச்சு மலர்கள் முழுதும் வீணாச்சு யாராலதா. நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு நாள் கணக்கா காத்திருந்தேன். நந்தாயடி வாசலை தேடி தேடி நானா எனக்கொரு ஜோடி. நந்தனா தங்கத்திலே தந்ததில்லை இந்த ஊரில். காதல் கோடி இந்த கண்ணல் தேடி வந்தவனே நீ தடத்தானே நான் பிறந்தேன். அவளொரு வெள்ளம் நான் பிறந்தேன். அதொரு நாளாச்சு கதை சொல்லுதம்மா நாடுதேளாச்சு எனக்கு இல்லதம்மா முகத்தை பார்க்கையிலே மறந்தே நான் மறந்தேன். உறங்கும் நெஞ்சு உடல் கொண்டு அடியம் போட்ட அழகை கண்டு அடிமை நெஞ்சு ஆசை கொண்ட கடலிங்கு கரைகள் மீறி நதியை மனசும் மனசும் சேர்ந்தாச்சு மலர்கள் முழுதும் வீணாச்சு யாராலதா பாட்டு பாட்டு கூத்தாச்சு பாடி பாடி நாளாச்சு பாட்டு பாட்டு கூத்தாச்சு பாடி பாடி நாளாச்சு சிறகுகள் விளைத்தது இதயங்கள் பறக்குது மனசும் மனசும் சேர்ந்தாச்சு யாராலதா மலர்கள் முழுதும் வீணாச்சு யாராலதா. அண்ணா நல்ல திறமையான தங்கச்சி தான். இன்னைக்கு தான் நீ உண்மையிலேயே பறவையை வரட்டணும். அங்கே அமர்த்தினா இங்கே தானே வர. நீ அங்கே லைட்டாக அமர்த்தினா அந்த ரெண்டையும் அமைச்சிருமே நாங்க போயிடுவோம். நீ அந்த லைட் ஆஃப் பண்ண பூரா இங்கே தானே வர. ஆரியம் கூத்தானாலும் காரியத்துல கண்ணா இருக்கணுமா? விரட்டுவோமா? எங்க விரட்டுனா போகுதான் பாப்பா. ஆ. லைட் அமத்தி நான் போயிரும். அலலோ 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 சாலலமே அலலோ சா. உங்கள் பாட்டு ரொம்ப பிடித்திருக்கிறது. அந்த மாதிரி உங்கள் பரதத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டாமா? அப்பா என்ன சொன்னாரு? ஆடி பாடி பறவைகளை வர சொல்லியிருக்காருல்ல.
ஆடிக்கிட்டே பறவை வெட்டுங்கம்மா. சும்மா 2 விரட்டு வெட்டுங்கம்மா. நீங்க ஆடுற ஆட்டத்துல எனக்கு ஈஸ ஓடணும். ஏங்கா ராதாக்கா இவ்வளவு இருட்டுலயும் ஆளு பழிச்சுட்டு இருக்கே என்ன? எல்லாம் 30 கிலோ பவுடர் ஏத்திருக்கேன் அப்படிதான் இருக்கு. இந்த வந்துருச்சுல ஆலோலோ வெத்தலை வாக்கு போடுற கலந்து ஆட்டம். ஈசல் விட்டாதுடா அதுல பூச்சி தான் விட்டு எண்ணெயில ரெக்க இதுல விட்டு நீங்க சின்னஞ்சிறு சிட்டிகளா சிங்கார பறவைகளா இருக்கட்டுமா? சிட்டுகளா பறவையெல்லாம் போகாது. என்னைக்கு ஒட்ட தாயா செய்து ஆனாலும் சோ குழந்தை வேண்டி வர சரணம் என
நாராயண முருக சகன சரணம் நாராயண நாராயண ஓம் நமோ நாராயணாய சக்கரம் வித்துரம் சங்கரிக்கும் நாராயண நாராயண முருக சகன நாராயண நாராயண மச்ச குர்மவனார பாவனே தேவத்தே ரச்சனம் பேர்குண்டே நாயகனியே பேர்குண்டே நாயகினி மச்ச குர்மவனார பாவனே தேவத்தே ரச்சனம் பேர்குண்டே நாயகனியே அச்சுரனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா அச்சுரனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா அச்சுரனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா பச்சமி குண்டே ருண்டா கருத்தில் கொண்டு கழகக்காரன் நாரதன் பெயரை கொண்டான். அதிகாரிகள் எழுந்து இதேர் அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு சொகுதியின் நிபுணம் பண்ணி தூய மொழிப்புறப்படப்படாதாமும் பிரதிநின்றன் பெருமை கண்டறித்தும் வெற்றி கண்டு வாழ்த்தில் வந்தேன். வருதுகே மாணவியை முன்சை விவரடி குதிரை கருதனை வழங்கிட வந்தேன். கதிரோடுவார் காட்டி திசை என்று பகவானை பிணைந்து உலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு பிணங்கி ஆகாய மார்க்கமாக இந்த பூலகம் வந்து கொண்டிருக்கிற நமது தொழிலோ ஒரு நாளைக்கு ஒரு கழகமாக செய்யப்பட்டால் எனது சிறசாகப்பட்டது 1500 அப்பேற்பட்ட சாபத்தின்படி கழகம் எங்கே கழகம் எங்கே என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கழகம் எடுக்க வேண்டும் என்று பார்த்தார். யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கினாலும் அந்த கழகம் இந்த இடத்திலே சிறப்பாக நடைபெறும் என்றால் கழகத்திற்கும் உலகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடியவன் உருவாய் அருவாய் விளதாய் இடதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் போனே என்ற கந்த கடவுளுக்கு சொந்தமான இந்த இடத்திலே அந்த கந்த பெருமானை வணங்கி அவரோடு இணங்கி வழி தேடுவோம் கழகத்திற்கு. நாராயணா நாரதாக நடித்துக்கொண்டு மாப்பிள்ளை வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் மச்சானுடைய அவருடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அந்தவரை வரவேற்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி இந்த விழாமணி சிறப்பான முறை நடத்திக் கொண்டிருக்கும் அத்தனை என்று சார்ந்த உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். நன்றி. அவர் பேரு பழனியப்பா ஆறுதலை வேண்டுகிறோம் எங்கள் ஆறுதலை சாமியப்பா.